இன்று நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கும் நம்மளுடைய உடன் சேர்ந்திருக்கும் பொழுது இது குரு சண்டால யோகம் என்று கூறப்படுகிறது. இந்த அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கும் நம்மளுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் செய்யக்கூடிய வழிபாடு தினம் இன்று அமாவாசை, அதாவது சர்வ அமாவாசை, ஆடி மாதத்தில் வருகின்ற விசேஷமான அமாவாசையாகும். தொடர்ந்து இன்றைய பதிவுக்குள் செல்லலாம். இன்றைய தேதி 12ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:11க்கு, சூரியாஸ்தமனம் 7:25க்கு. இன்றைய திதி அமாவாசை. அமாவாசை திதி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 13ஆம் தேதி அதிகாலை 1:36க்கு முடிவடைந்து அதே வேளையில் பிரதமை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பூசம். பூசம் நட்சத்திரம் இன்று காலை 10:30க்கு முடிவடைந்து ஆயில்யம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:11 8:42 வரை. அதன் பிறகு 10:14 11:15 வரை. மத்தியான வேளையில் 2:49 4:21 வரை. மாலை வேளையில் 5:22 6:23 வரை. ராகு கால நேரம் மதியம் 1:18 2:49 வரை. யமகண்ட நேரம் காலை 8:42 10:14 வரை. கூலிகன் காலை 11:48 மதியம் 1:18 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை காலை 8:36க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை மற்றும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு செலவு, ரிஷப ராசிக்கு துணிவு, மிதுன ராசிக்கு ஈகை, கடக ராசிக்கு வெற்றி, சிம்ம ராசிக்கு நலம், கன்னி ராசிக்கு முயற்சி, துலாம் ராசிக்கு லாபம், விருச்சிக ராசிக்கு கீர்த்தி, தனுசு ராசிக்கு பயம், மகர ராசிக்கு பொறுமை, கும்ப ராசிக்கு ஆக்கம், மீன ராசிக்கு மேன்மை. தொடர்ந்து நம்ம சுப உரைகள் பார்ப்போம். புதன் உரை காலை 7:11 8:12 வரை. சந்திர உரை காலை 8:12 9:13 வரை. குரு உரை காலை 10:14 11:15 வரை. சுக்கிர உரை மதியம் 1:18 2:19 வரை. புதன் உரை மதியம் 2:19 3:20 வரை. சந்திர உரை மதியம் 3:20 4:21 வரை. குரு வரை மாலை 5:22 6:23 வரை. இன்றைய யோகம் நம்ம எதை பார்க்க போகிறோம் என்றால் குரு சண்டால யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம். இது யோகம் என்று நம்ம குறிப்பிட்டிருந்தாலும் அது அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான யோகம் என்று சொல்ல முடியாது. சரி, இந்த அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமே. இவர் ராகு, கேது, சனி இந்த 3 கிரகங்களும் குரு கூட சேர்ந்து எந்த ஒரு ராசியிலே அமர்ந்திருந்தாலுமே, அதாவது 3 பேருமே இல்லை, குரு ராகு, குரு கேது, குரு சனி, இதில் யாராச்சும் ஒருத்தர், இந்த 3 பேரில் யாராவது ஒரு கிரகம் இந்த குருவுடன் சேர்ந்திருக்கும் பொழுது இது குரு சண்டால யோகம் என்று கூறப்படுகிறது. இந்த யோகம் உள்ளவர்கள் என்ன என்றால் இவர்களுக்கு மத நம்பிக்கை குறைவாக இருக்கும். மற்றபடி இவர்களை பிறர் நம்புவது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, நம்ப மாட்டாங்க இவங்களுடைய செய்கைகள்லாம் பார்த்து. ஏன்னா இவங்களுடைய வழிபாட்டு முறையே கொஞ்சம் வித்தியாசமாகவும் மதப்பற்றற்றவர்களாகவும் அப்படி காட்சியும் கொடுப்பார்கள். சில பேர் மற்ற கிரகங்களின் ஆளுமையால் அவங்க பக்தியாக இருப்பாங்க, ஆனால் வெளியே பக்தியாக கூட காட்டிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வீண்டாபுவாதம் இந்த பக்தியை பற்றி ஆன்மீகத்தை பற்றி ஒரு தவறான ஒரு நோக்கமோ அல்லது ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து உள்ளவர்களாக கூட இருப்பார்கள். அதுதான் இந்த ஒரு அமைப்புக்கு வரக்கூடியது. பொதுவாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குரு சண்டால யோகம் என்பது கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தனம் இருக்கும் இவர்களுக்கு என்று கூறப்படுகிறது. இது யோகமா அல்லது யோகம் அல்ல என்று நம்ம தான் இதை முடிவு பண்ணிக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை கூட யோகம் என்ற பட்டியலில் தான் போட்டு ஜோதிட சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஜாதக கட்டத்திலோ அல்லது உங்களுக்கு வேண்டியவர்களுடைய ஜாதக கட்டத்திலோ இந்த மாதிரி குரு சனியுடனோ அல்லது கேதுவுடனோ அல்லது ராகுவுடனோ சேர்ந்து ஏதாவது ஒரு ராசியில் இருக்கிறார்களா என்று கவனித்து பாருங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.